குட்வில் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குட்வில்ல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து பை செல் இண்டிகேட்டர் கொடுக்குறோம். அதோடைய பேர் ஈகோஸ்பைக். அந்த பிளாட்ஃபார்மில் இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ஆப்ஷன் சார்ட் இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நம்ம கொஞ்சம் வீடியோ ப்ரெசன்டேஷனாக கடந்த 2 நாட்களாக போட்டுட்டு வரோம். அதோடைய தொடக்கமாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட்டை. இப்போ நம்ம இந்த ஈகோஸ்பைக் இண்டிகேட்டரில் ஆப்ஷன் லைவ் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து வியூ மோடில் மட்டும் தான் கொடுக்குறோம், ஆக்சஸ் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இதில் பை செல் சிக்னல் நம்ம கொடுக்குது. ஆப்ஷன் சார்ட்டில் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்றைக்கி என்ன புட்டுக்கு காலுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அதை முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணி போட்டுடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும், ரைட் ஹேண்ட் சைடில் புட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த வெர்டிக்கல் ப்ளூ கலர் லைன் தான் மார்க்கெட் ஓப்பனிங்கை குறிக்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் கால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆன உடனேயே ஓப்பன் ஆனதில் ஒரு பை செல் சிக்னலில் ஓப்பன் ஆகிருக்கு. இது ரெண்டுமே ரேஞ்ச் பார், அதாவது ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு 12 பாயிண்ட்ஸை குறிக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக திருப்பி சொல்கிறோம். இது வந்து ரேஞ்ச் பார், டைம் பேஸ்டு கேண்டில் ஸ்டிக் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் ஓரளவு பாசிட்டிவாக பை சிக்னலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக செல்லு எப்போ 9:15க்கு, இந்த டைம்லாம் கீழே இருக்கும் பார்த்துக்கோங்க, 9:15க்கு செல் கொடுக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக புட் ஆப்ஷனில் 9:16 போல் இங்கே செல்லு வருது. அது கன்ஃபர்மேஷனாக நம்ம இங்கே புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பையை நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு சிக்னல் கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே இருந்தது இங்கே ஒரு புட்டில் செல்லு கொடுக்குற நேரத்தில் இது என்ன டைம் வந்திருக்குன்னா 9:23க்கு, இந்த சைடு 9:24க்கு கால் ஆப்ஷன் சைடு ஒரு பை வருது. அதுவும் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்டுக்கு மேலேயே நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். ஸோ 2 மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு 2 நல்ல ஒரு இண்டிகேட்டர் வந்திருக்கு. இங்கே இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நீங்கள் காலில் விட்டால் கூட புட்டில் பிடிக்கலாம். ஸோ சிக்னல்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல குவாலிட்டியான சிக்னல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம முன்னாடி சொன்ன இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவானது. கருப்பு கலரில் போகுது பார்த்தீங்களா, இந்த கோட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆப்ஷன் சார்ட்டில். நார்மலாக ஆப்ஷன் சார்ட்லலாம் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக இந்த வால்யூமேட்டட் மூவிங் ஆவரேஜ் நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த புட் ஆப்ஷன் சார்ட் வந்து சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஆவரேஜுக்கோ இந்த பேண்டுக்கு கீழே தான் ஃபுல்லாக ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஆனால் இந்த சைடு கால் ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பை கொடுக்க ட்ரை பண்ணிச்சு. அப்புறம் 11:15க்கு ஒரு பை கொடுக்குது. அதுதான் இந்த ஜோன் 11 மணிக்கு 11:15க்கு இங்கே பார்த்திங்கன்னா மேலே போக முடியாமல் இங்கே கீழே வருது. அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு பை கொடுத்துருக்கு. அதுலேருந்து தொடர் ஒரு பை, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ஸ்விங் இருந்திருக்கு மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே அந்த ஸ்விங் இருந்திருக்கு. அற்புதமான ஒரு சிக்னல், அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல நிற்கிறதில்ல. இதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே மார்க்கெட் வந்து ஓரளவு சரிவை கொடுக்குது. அந்த சமயத்தில் இங்கே செல்லு வந்த உடனே இங்கே இதுதான் நோட் பண்ணணும். 12:17க்கு இங்கே வந்து ஒரு செல் வந்த உடனே இங்கே பையாக மாறிடுச்சுன்னா கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கே அதே டைமில் இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் செல்லில் தான் இருக்குது, கன்ஃபர்மேஷன் வரல. எப்போ இது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா கரெக்டாக இந்த ஆவரேஜ் மேலெலாம் போகிறப்போ பார்த்திங்கன்னா இதுவும் அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு ஒரு அற்புதமான ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறமா அந்த சைடு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு வேறு ஓரளவு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி எந்த டைமில் பாருங்கள் ஒரு 12:30 போல் அந்த சைட்லேயும் கிடைக்கிது. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கீழே இந்த சைடு ஃபுல்லாக ட்ராப் ஆகுது, கால் ஆப்ஷன் சைடு இறுதியாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு மேக்ஸிமம் ஸ்விங்கை பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியான இண்டிகேஷன் கிடைக்குதா, அதாவது ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு இது இண்டிகேஷன் கொடுக்குது. 100 பாயிண்ட் பிடிக்கிற அளவுக்கு ஒன்று கொடுக்குது, 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுக்குது, 1-2 தடவை வருது. ஸோ அற்புதமாக நம்மளோட ஈகோஸ்பைக் இண்டிகேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காலியும் புட்டியும் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்லேயும் இதே ஆப்ஷன் பை செல் சிக்னல் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸையும் சேர்த்து வச்சு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக இதில் வர 1-2 ஃபால் சிக்னலையும் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, வணக்கம்.